இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம்னா தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். தினமலர் இன்னைக்கு டேட் என்னென்னா செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 7, 2026ங்க. சரிங்களா? ஏப்ரல் 7, 2026. சரி, 1 by 1 பார்க்கலாமா? நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. முதல் கேள்வி, எம்எஸ் சுப்புலட்சுமி பாடிய பிரபல திரைப்பட பாடல் காட்சி நிலை. இந்த பழைய பாட்டுங்க 1945 மீதாங்க படத்தில் வந்த பாட்டு. காட்சி நிலை வரும் கீதம். காட்சி நிலை வரும் கீதம். இது சிந்து பைரவி ராகத்தில் படிச்சிருப்பாங்க. இந்த பாட்டோட லிரிக்ஸ் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எழுதி கொடுத்தவங்க யாருன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்திங்க. சரிங்க, வேலை ஆன்ச்சுக்கு நேற்று வந்தாய் பாஸ்ட் டென்ஸு, இன்று வந்தாய் ப்ரெசன்ட் டென்ஸு, நாளை நேற்று வந்த, இன்னைக்கு வந்த, நாளைக்கு வருவியான்னு அப்போ. ஸோ அப்போ வருவாயா, வருவாயா. ஓகே. 6 இடமிருந்து வளம் என்ன? பொன்னியின் செல்வன் புதினத்தில் குந்தியின் தோல்வி. கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் இருக்குல்ல, இல்லை நம்ம இப்போ படம் பார்த்தோம்ல பொன்னியின் செல்வன் படம், அதில் இதில் குந்தவியோடைய தோழி யார்? குந்தவியோட தோழியை யார் நடிச்சிருப்பான்னா வானதி. நடித்தது இல்லைங்க, உண்மையான கேரக்டர் வானதி. வானதிங்க யாருன்னு கேட்டாங்கன்னா, வானதி கொடும்பா இளவரசி, கொடும்பான்று இளவரசி. இவங்க தான் அருண்மொழிவர்மனை கல்யாணம் கட்டுறவங்க. அந்த ஜெயம் ரவி கல்யாணம் கட்டுவார்ல, அவங்க தான் அந்த ஆக்ட்ரஸ், அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர். ஓகே. 7 மேலேருந்து கீழே பாருங்க. தீல ஆன்ஸுக்கு. பிரியாணிக்கும் பூட்டுக்கும் புகழ்பெற்ற ஊர். பிரியாணி ஓகே, தலப்பாக்கட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் பூட்டு, ரெண்டுமே திண்டுக்கல் தாங்க. பதில் என்ன? திண்டுக்கல். பத்து இடமிருந்து வளம். ஆல்ரெடி 2வது எழுத்து ஹிண்ட் வருதுங்க. அதிர்ஷ்டசாலி என்பதை டேஷ் வைத்தவன்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டசாலி அவனுக்கு என்ன கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2வது எழுத்து 2 வந்துருக்கு. அதனால் கொடுத்து வைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். சரியாங்க. சரி, இப்போ அடுத்து 15 இடமிருந்து வளம் என்ன? காதல் நோக்குடன் பேசுவதை, காலேஜ் டைம்லலாம் காதல் நோக்குடன் பேசுவதை டேஷ் போடுவது என்பர். காதல் நோக்குடன் பேசுவதை கடலை போடுறான்னு சொல்லுவாங்க. கேரளா ஆரம்பிச்சுக்கனால கடலை போடுறான், நல்லா கடலை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் படிக்கையில் கலாய்க்கவங்கலாம் இதான் பேசுவாங்க. சரிங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் கொண்டதால் தசமுகன் என பெயர் பெற்ற ராவணன். தசன்னா 10ங்க, 10 முகம். ஸோ இங்கே 10 தலை. ராவணன் 10 தலை. தசமுகன் 10. தசங்கிறதுக்கு 10ங்க, முகன் 10 முகன், அதாவது 10 தலை, 10 தலை கொண்டவர். ஓகே. சரி, 8 இடமிருந்து வளம் என்ன? பேல ஆன்ஸுக்குங்க. தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, மிலாடி நபி, கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் லீவ் நாள். பேல ஆன்ஸுக்கு எல்லாமே என்னென்ன சொல்லலாம்னா பண்டிகைகள்.
சரி, 4 மேலேருந்து கீழே இழுல முடிஞ்சிருக்குதுங்க. கதங்கள். கதம்னா கை. கதங்கள் அப்படின்னு சொல்லி ப்ளூவரில் பன்மையில் கொடுத்துருக்காங்க, ஒருமையில் கொடுக்கல. ஸோ கைகள். சரி, 3 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். கடைசி இடத்து கை. டேஷ் கொண்ட சோழபம் ராஜேந்திரனின் பெருமை பேசும். கங்கை கொண்ட சோழபவங்க. கங்கை கொண்ட சோழபவம் இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழனால் ஏற்படுத்தப்பட்டது 11ஆம் நூற்றாண்டில். இங்கே வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னத்தில் உள்ள இந்த சோழர் காலத்து கோயில் இருக்குதுங்க. இந்த நகரத்துக்கு இந்த இடம் ஏன் வந்துன்னா கங்கை கொண்ட சோழபுரம்னு எதுக்கு வந்ததுன்னா, இது வந்து கங்கை வரைக்கும், அதாவது நார்த் இந்தியா வரைக்கும் போய் வின் பண்ணனால, அவங்களோட ஆட்சியை வந்து அங்கே வரைக்கும் கொண்டு போனதுனால கங்கையையும் வின் பண்ண சோழபுரம், கங்கையும் கொண்ட சோழ தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள வந்து 13 அடியில் சிவலிங்கம் இருக்குது அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில். சரிங்க. 9 மேலேருந்து கீழே கேரளா அஞ்சுக்கு. காஞ்சிபுரம் இப்படியும் அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் பாட்டில் ஒன்று கூட ஒரு லைன் உண்டு, கஞ்சி காமாச்சி உனக்கு அழகு சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பாட்டு முழுசாக தெரியலனாலும் விட்டுருவோம். கஞ்சி. ஓகே, இந்த இது வேர்டு கரெக்டான்னு பார்ப்போம். 11 இடமிருந்து வலம். காஞ்சிபுரம் காமாட்சியை தான் சொல்கிறோம் நம்ம அதில். 11 இடமிருந்து வலம் என்ன? புறாவுக்காக தன் சதையை அளித்த மன்னன். புறாவுக்காக தன் சதையை அளித்த மன்னன் அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தி வந்து புறா வந்து ஒரு 1192 வகையில் அந்த புறாவோட எடைக்கு எடையாக தன்னுடைய சதையை வெட்டி கொடுத்தார் சோழத்த மன்னன். இதை பற்றி புறநானூரில் சொல்லுதாங்க. ஓகே. 12 மேலேருந்து கீழே. நீண்ட நாள் கழித்து தன் முகனை சந்திக்க போவோம் என்பதால் தன் தாயின் முகத்தில் ஒரு தனி தாயோட முகத்தில் என்ன ஏற்பட்டது? சந்தோஷம் இல்லை பீல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 16 இடமிருந்து வளம் என்னன்னு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு 2வது சொல்லுவோம். காம்ரேட்டுகள் கம்யூனிஸ்ட். தோழரை இப்படியும் அழைப்பவர் சகாக்கள். சகா. ஓகே. ஸோ 12 நீண்ட நாள் கழித்து மகனை பார்க்க போவங்கனால தாயோட முகத்தில் தனி வெளிச்சம் அப்படி பிரகாசமாக இருந்துச்சான். தாயோட ஃபேஸ் வந்து பிரகாசமாக இருந்தது. ஓகே. ஸோ 20 இடமிருந்து வளம் என்ன? சங்கரின் படம் என்றாலே பெரிய லெவலில் பட்ஜெட்டில் எடுக்கிறது. சங்கரின் படம்னாலே பெரிய எழுத்தாக 3ஆம் எழுத்தாக இம் சேர்க்க வேண்டும். 3ஆவது எழுத்தாக இம்மு வேணுமா? 1 2 3 3ஆவது எழுத்தாக இம்முங்க. சரி, என்ன வருதுன்னு பார்ப்போம். 18 மேலேருந்து கீழே. பலவீனம் காரணமாக 2 அடி கூட நடக்க முடியவில்லை. அவர் உடலில் டேஷ் இல்லை. நடக்க முடியலன்னா அவர் உடம்புல தெம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி. 19 மேலேருந்து கீழே என்ன? திருப்பதி டேஷில் பணம் சேர கேட்பானேன். திருப்பதியில் இது சொல்லக்கூடிய திருப்பதி உண்டியலில் பணம் சேர எதுக்காக போகிறாங்க? அங்கே ஏற்கனவே நிறைய சந்திட்டு இருக்கு உண்டியலில். ஸோ இங்கே உண்டி மட்டும் எழுதுனா போதும். சரிங்க. ஸோ சங்கர் படத்துக்கு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? 20. சங்கர் படம்னாலே பிரம்மாண்டம் சொல்லலாமா? பீரா இம்மா இண்டம். ஆமாம், ஓகே. பிரம்மாண்டம் கரெக்டாகுது. பிரம்மாண்டமாக பெரிய லெவலில் எடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். 20 மேலேருந்து கீழே என்ன? நோய். நோய்ங்கிறத பிணின்னு சொல்லலாம். பிணின்னா நோய். ஓகே. 21 இடமிருந்து வளம் என்ன? பூஜையின் போது ஒலிக்கப்படும் ஒலி. பூஜையின் போது பூஜை அபிஷேகம்லாம் நடக்கையில் என்ன அடிப்பாங்கன்னா மணி அடிப்பாங்க. மணி சத்தம். சரி, இந்த சைடு நான் சால்வ் பண்ணாமல் இருக்குது.
பானாலே இடமிருந்து வலம் என்ன? பாகுபலி பார்ட் 1ல் கதாநாயகியாக நடித்தவர். கிழந்து மேலே ஏறி போகல யார் பார்ப்பாருன்னா தமன்னா தான் பார்ப்பாங்க. பார்ட் 1ல் வந்து தமன்னா தான் ஹீரோ. ஸோ தமன்னா. சரி, 5 மேலேருந்து கீழே என்ன? அடுத்த 2 நாட்களுக்கு நியூஸ்லலாம் சொல்லுவாங்க, அடுத்த 2 நாட்களுக்கு பெரிய மழை பெய்யும்னு. இங்கே இடி இருக்குதுங்க, இடியுடன் கூடிய மழை பெய்யும்னு சொல்லலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும், பயங்கரமான இடியுடன் கூடிய மழை பெய்யும்னு சொல்கிறேன். சரிங்க, இங்கே 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தோமா? டேஷ் பொருத்தப்பட்ட சுட்கேஸை சுமந்து செல்ல தேவையில்லை. ட்ராலி சுட்கேஸ்னால் இழுத்துட்டு போவோம்ல, இழுத்துட்டு போகிற சுட்கேஸுக்கு என்ன பொருத்திருப்பாங்கன்னா வீலு. வீல்னால் தமிழில் சக்கரம். சக்கரம் பொருந்திய வீலை வந்து தூக்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சுமந்து செல்ல வேண்டிய தேவையில்லை. ஓகே, கடைசி கேள்விங்க. இல்லை, இன்னும் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், மேலே ஒன்று இருக்குது. 17 இடமிருந்து வலம். மீனை வந்து தனியாக சொல்லணும் அப்படின்னா கயல் அப்படின்னு சொல்லலாம். கயல் அப்படின்னா தமிழில் சுத்தமான தொழில், அதை தமிழில் சொல்லல மீனுன்னு சொல்லலாம். நம்ம பாண்டிய நாட்டு கொடியில் இருக்கக்கூடிய மீன் சிம்பலோடைய மீன் வந்து அந்த கயல் தான். இந்த கயல் வகையில் உள்ள மீனை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கெண்டை மீன், இன்னொன்று கயல் விழி மீன் சொல்லுவோம், இந்த மீனோட ஐயை வச்சு. ஸோ இந்த இதுக்கு கயல்னு சொல்லலாம். 2 மேலேருந்து கீழே. போர்க்களத்தில் கண்ணன் அருளியது. போர்க்களத்தில் கண்ணன் சொன்னது என்னது? கீதை. ஓகேங்களா? ஸோ இன்னைக்குள்ள எல்லாமே சால்வ் பண்ணியாச்சுங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா இல்லை சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுத்தாங்க. தப்பாகாத அளவுக்கு நானும் சரி பண்ணிட்டு வரேன். தேங்க்யூங்க.